சிவகிரி இரட்டை கொலை வழக்கில் விசாரணை அதிகாரி மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சதாசிவத்திடம் கேட்கலாம். சதாசிவம், எதற்காக அதிகாரி மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்? தற்பொழுது அவருக்கு பதிலாக யார் இந்த விசாரணையை கையில் எடுத்திருக்கிறார்கள்? விவரங்களை பதிவு பண்ணுங்கள். அதாவது ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே மேக்கரையான் தோட்டத்துக்குள் 1ஆம் தேதி ராமசாமி பாக்கியம்மாள் தம்பதியினர் படுகொலை செய்யப்பட்டதுடன் 10.25 பவுன் நகை கொள்ளையடிக்கப்பட்டது. இந்த சம்பவம் குறித்து மாவட்ட எஸ்பி உத்தரவின் பேரில் பார்த்தோம்னால் ஏடிசி விவேகானந்தன் தலைமையிலான 12 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு குற்றவாளிகளை தேடும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டனர். இந்த தேடுதல் பணிகள் பார்த்தீங்கன்னா பெருந்துறை, அதாவது பெருந்துறை உட்கோட்டத்துக்கு உட்பட்ட பகுதியில் நடந்திருப்பதால் டிஎஸ்பி கோகுலேசன் முன்பு தலைமையிலான, அதாவது விசாரணை அதிகாரியாக பொறுப்பேற்று குற்றவாளிகள் தேடும். சார், என்னோட ரெசிக்னேஷன் எதுக்கு? நானே ஜாப்ஸ் உருவாக்கி பாஸ் ஆகலாம்னு இருக்கேன். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ் பணியில் ஈடுபட்டனர். இந்நிலையில் பார்த்தோம்னால் இந்த இரட்டை கொலை சம்பவம் தொடர்பாக கடந்த 19ஆம் தேதி அரசலூர் பகுதியை சேர்ந்த அச்சியப்பன், மாதேஸ்வரன், ரமேஷ் மற்றும் இந்த கொள்ளையடித்த நகையை விற்பனை செய்த நகைக்கடை உரிமையாளர் ஞானதேவன் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டு 2/6 வரும் 2ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த நிலையில் வழக்கின் முன்னேற்றத்தின் கருதியும் வழக்கை துரிதப்படுத்தியும் வழக்கு விசாரணை நீதிமன்றம் மூலம் தொடர்ந்து விசாரணை நடத்துவதற்கு வசதியாக மாவட்ட எஸ்பி சுஜாதா தற்போது பெருந்துறை உட்கோட்ட காவல் டிஎஸ்பி கோகுலேசன் விசாரணை அதிகாரி பொறுப்பில் மாற்றப்பட்டு அதற்கு பதிலாக ஏற்கனவே தனிப்படைக்கு தலைமை தாங்கிய ஏடிசி விவேகானந்தன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். டிஎஸ்பி கோகுலேசன் உதவி விசாரணை அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இதுக்கு எதற்காக இந்த மாற்றம் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்படுவது என்னவென்றால், அதாவது வரும் டிசம்பர் காலத்திற்குள் வழக்கு விசாரணை விரைந்து முடித்து நீதிமன்றத்தின் மூலம் குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என தமிழக அரசு இந்த வழக்கை முனைப்போடு செயல்பட்டு வருகிறது. இதற்கு காரணம் என்னவென்று பார்த்தால், இந்த கொலை வழக்கில் தொடர்புடைய 3 பேர் பல்லளத்தில் நிகழ்ந்த 3 கொலை சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் என்று விசாரணையில் தெரிய வந்தது. அதனால் இந்த 3 பேருக்கும் விரைந்து தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என தமிழக அரசு முனைப்போடு காவல்துறையில் விசாரணை அதிகாரியாக ஒரு எஸ்பி அளவில் இருக்க வேண்டும் என்பதற்காக முடிவு செய்யப்பட்ட நிலையில் தற்போது ஏடிசி இந்த வழக்கு விசாரணை அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டு வழக்கு விசாரணையின் துரித கருதியும் வழக்கு விசாரணையின் குற்றவாளிகளுக்கு நீதிமன்றம் மூலம் விரைந்து தண்டனை பெற்று தரவும் ஒரு அனுபவம் வாய்ந்த விசாரணை அதிகாரியை நியமனம் செய்ய வேண்டும் என கருதி ஏடிசி விவேகானந்தன் விசாரணை அதிகாரி நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இவர் பல்வேறு குற்றவாளிகளுக்கு நீதிமன்றம் மூலம் கடுமையான தண்டனை பெற்றுக் கொடுத்திருப்பதாகவும், குறிப்பாக உடுமலைப்பேட்டை சங்கர் கொலை வழக்கிலும் இவர் சம்பந்தப்பட்டு குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுக் கொடுத்திருப்பதால் கொங்கு மண்டலத்தில் குறிப்பாக இது போன்ற சம்பவங்கள் இனி நடைபெறாத வண்ணம் இருக்க வேண்டும் என்ற காவல்துறை தரப்பில் முடிவு செய்யப்பட்டு இதில் தொடர்புடைய 3 பேருக்கும் கடுமையான தண்டனை பெற்று தர வேண்டும் என்ற முனைப்போடு காவல் தரப்பில் இவ்வித மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஏடிசி தலைமையிலான விவேகானந்தன் விசாரணை அதிகாரியாக பொறுப்பேற்று அடுத்த கட்டமாக 2/6க்கு மேல் நீதிமன்ற காவலில் எடுத்து அவர்களை போலீசார் இன்னும் துரிதமாக விசாரணையை மேற்கொள்ள இருக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி சதாசிவம்.